பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான நல்ல நாளிலே உங்களை மீண்டுமாய் இந்த டெலிவிஷன் ஊடாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். ஒரு சம்பவத்தை உங்களோடு பேசி தேவனுடைய ஒரு வார்த்தைக்கு கடந்து செல்வோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை ஒரு நல்ல ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு உவமையை, ஒரு கதையை நம்முடைய ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே இருக்கிற பொழுது அதை ஒரு உவமையாய் சொல்லி வைத்தார். அந்த சம்பவத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முழு வசனத்தையும் வாசிக்க நேரம் போதாது. ஆனால் உங்கள் பைபிள் வாசித்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சம்பவம் தெரியும். பைபிள் வாசிக்காதவர்கள் இந்த சம்பவத்தை பைபிளை எங்கேயாவது வாங்கி வாசிக்க முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேதத்திலே எழுதப்படாத ஒன்றை எல்லாரும் சொல்வார்கள், கெட்ட குமாரனுடைய கதை என்று. கெட்ட குமாரனுடைய கதை என்றால் எல்லாருக்கும் கூடுதலாக டக்குன்னு தெரியும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை அந்த சம்பவம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே நாம் ஒரு காலமும் போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், ஒருவேளை ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் கூட இன்றைக்கு தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நீங்கள் மேலே வர வேணும் என்று தேவன் விரும்புகிறார். நல்லா விளங்கி புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த சம்பவத்திலே ஒரு தகப்பனாருக்கு 2 ஆண் பிள்ளைகள். 2வது மகன் என்னுடைய சொத்தை பிரித்து கொடுக்கும்படியாக தன்னுடைய தகப்பனிடத்திலே விண்ணப்பிக்கின்றார். அப்போ தகப்பன் அவருக்குரிய பகுதியை பிரித்து 2வது மகனிடத்திலே கொடுத்து விடுகிறார். மூத்த மகன் தகப்பனோடு இருக்கின்றார். இவர் அந்த தன்னுடைய சொத்தை கொண்டு தூர தேசத்துக்கு சென்று தன்னுடைய நண்பர்களோடு சகல பாவங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் உள்ளாகி அவர் அந்த சொத்துக்கள் எல்லாம் இழந்து, உங்களுக்கு தெரியுந்தானே, நாம் உயர்ந்த இடத்தில் இருக்கிற பொழுது இந்த உலகம் நம்மை நல்லா மதிக்கும். நம்முடைய நிலைமை பணம் இல்லாமல் பொருள் இல்லாமல் போகிற பொழுது அந்த மனிதர்களுடைய நிழல் கூடி நம்மை மிதிக்கும் என்று கவியரசு பாடியிருக்கிறார். அருமையானவர்களே, அது எவ்வளவு சத்தியம். இந்த வேதத்தோடு ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை தான் அந்த கவியரசும் பாடியிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த மகன் எல்லாம் செலவழித்து கடைசியாக பண்டிக்கு கொடுக்கிற சாப்பாடு கூடி அவனுக்கு இல்லாத சூழ்நிலை வருகிற பொழுது அவன் சிந்திக்கின்றான், நான் ஏன் இப்படி பட்டினியாக இருக்க வேண்டும்? என்னுடைய தகப்பனிடத்திலே எத்தனையோ வேலைக்காரர் இருக்கிறார்களே, நான் அங்கு சென்று அந்த தகப்பனோடு ஒரு வேலைக்காரன் மாதிரி இருந்து நான் அங்கு பணிவிடை செய்து நேரத்துக்கு நான் சாப்பிடலாமே என்கிறதான் ஒரு மனம் திரும்புதல், ஒரு உண்மையான ஒரு எண்ணம், ஒரு உண்மையான ஒரு கீழ்ப்படுதல், உண்மையான ஒரு தாழ்மை அந்த மகனுக்கு ஏற்படுகிறது. நான் எப்படியாவது என் தகப்பன் வீட்டுக்கு போயிட வேணும் என்று. அதே மாதிரி நீங்களும் அருமையானதோடைய பிள்ளைகளை, நீங்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவரை விட்டு சிலவளை நீங்கள் தூர போயிருக்கலாம், பின்மாறி போயிருக்கலாம், ஆண்டவரை அறிந்துட்டு சில குற்றங்கள் குறைகளாலே நீங்கள் பின்மாறி இருக்கலாம். தயவு செய்து தேவன் உங்களை கட்டி அரவணைத்து முத்தம் தருவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நாசியிலே சுவாசமுள்ள மனிதர்களை நம்பி பார்க்காதபடி தேவன் உங்களை அழைக்கிற இடத்துக்கு நீங்கள் உண்மையாய் மனம் திரும்பி போவீர்களால் அங்கு அந்த இடத்துல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நல்லா விளங்கி கொள்ளுங்கள், தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தேடி போகவில்லை. அப்படித்தான் இந்த கதை அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. தகப்பன் தன்னுடைய பிள்ளை என்ன ஆச்சுதோ தெரியாதென்று போகவில்லை. தகப்பனை தேடி மகன் வந்ததாகத்தான் இங்கே கூறப்படுகிறது. பாருங்கள், அந்த தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு தாகத்தோடு, எவ்வளவு பாரத்தோடு. அருமையானவர்களை, இப்படித்தான் ஒரு போதகருடைய இருதயமும், உண்மையாய் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு போதகருடைய இருதயம் என்றால் இப்படித்தான் துடித்து கொண்டிருக்கும். தன்னுடைய பிள்ளைகளை இழந்து திரும்பி வரார்களோ, இந்த தேவனை அறியார்களோ என்று துடித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த உவமையினுடைய தன்மை அதுதான். என்ன? திரும்பி எல்லாரும் தேவனுடைய பிள்ளைக்குள்ளே வர வேணும், தேவனை நோக்கி பார்க்க வேணும் என்று தான் தேவனுடைய விருப்பமாக இந்த உவமையை சொல்கிறார். நான் ஒரு வசனத்தை அங்கு வாசிக்கிறேன், பாருங்கள். அந்த இளைய குமாரன், அந்த சொத்தை அளித்த கெட்ட குமாரன் என்ன செய்கிறார் என்றால், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான்.
அவன் தூரத்தில் வருகிற போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதுதானுங்க தேவனுடைய உண்மையான அன்பு. உண்மையான அன்பு. அவன் தூரத்திலே கண்டு, நீங்கள் யோசித்து பாருங்கள், சொத்தோடு சுகத்தோடு போகிற பொழுது நல்ல கோட் சூட்டோடு அழகாக வலிக்கிட்டு போயிருப்பார். இப்போ பண்டியோடு இருந்து வருகிற மகன் எப்படி இருப்பான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமில்லாமல் வருகிற பொழுது கூடி அந்த தகப்பனார் மனதுருகி ஓடி சென்று கட்டி அரவணைத்து முத்தம் செய்து அவனுக்கு முத்திரை மோதிரமிட்டு அவனுக்கு பணிவிடை செய்து அவனுக்கு ஆகாரங்கள் எல்லாம் கொடுத்து தன்னுடைய மகனாக சேர்த்து கொண்டார். அப்படித்தான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் தேவனுடைய உண்மையாய் தேவனிடத்தில் எங்கள் அன்பு வைத்து தேவனோடு உண்மையாய் நடக்கிறீர்கள் என்றால் நல்ல ஒரு சபைக்கு போங்கள். உங்களை கண்டித்து சிச்சித்து உங்களுக்கு நல்ல வேத வசனத்தின்படி அன்பு காட்டி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே சொன்னபடி அந்த வசனங்களின்படி உங்களை வழி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனிடத்திலே போய் நீங்கள் மீண்டுமாய் ஆண்டவருக்குள்ளே கட்டப்படுங்கள். கர்த்தர் மிகுந்த துடிப்போடு உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் நீங்கள் யாராக இருந்தாலும் இது ஒருவேளை உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி நான் போவதா, அப்படி சொல்லிவிட்டார், இப்படி கதைத்து விட்டார், இதுகள் ஒன்றும் அந்த உண்மையான மேய்ப்பனுடைய இருதயத்திலே இருக்கவே இருக்காது. நீங்கள் வீணா தூராலோசனை செய்து வீணாய் உங்களை நீங்கள் குழப்பி அழித்து ஆத்துமாவை கெடுத்து கொள்ளாதபடிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி உங்கள் தகப்பனிடத்தில் போருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.